யாரு? எங்க அப்பா தான். பேச வேண்டியதானே எடுத்து. வேலையா இருக்கேன், வேலையை முடிச்சுட்டு பேசிக்கிறேன். ஒரு பெரியவர் 70 வயசு இருக்கும். அவரோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் அவரோட பையனையும் மருமகளையும் வீட்டுக்கு வர சொல்லி வர்றாரு. அவங்களும் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அவங்கக்கிட்ட சொல்கிறாரு இவர், என்னோட மனைவி என்னை விட்டு போய் ஒரு 10 வருஷம் ஆகுது. அவள் இருக்கிற வரைக்கும் எனக்கு தேவையானதெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டான். இவள் இல்லாத இந்த 10 வருஷத்தில் எனக்கு தேவையானதை நான் எங்கேயோ போகிற இடத்துல இருக்கிறத சாப்பிட்டு சமாளித்து அப்படியே 10 வருஷம் ஓடிடுச்சு. என்னன்னு தெரியல, திடீர்னு வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இன்றைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு சாப்பாடு, நிறைய சாப்பாடு, சாம்பார், ரசம், கறி குழம்பு, 5 வகை பொரியல், ஸ்வீட்டு, பழம் இதெல்லாம் வச்சு ஒரு விருந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு அவரோட பையன்கிட்டையும் மருமகிட்டையும். இவங்களும் சரி விருந்து தானே, இந்த வாரம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வாரமும் போகுது. இவர் திருப்பி கேட்குறாரு, அவங்க கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அடுத்த வாரம் கண்டிப்பாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. 1 மாதம் ஆகுது. ஒரு நாள் அவங்களுக்கான டைமும் வந்துருச்சு. ஒரு நாள் இவங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. சாப்பாடு, சாம்பார், 5 வகையான கூட்டு, ரசம், பொரியல்னு அவர் கேட்ட எல்லாத்தையும் தடபுடலாம் ரெடி பண்ணி நல்ல வாழை இலையை விரித்து அதில் எல்லாத்தையும் போட்டு விருந்து வைக்கிறாங்க. ஆனால் அவர் கேட்காத ஒரு விஷயத்தையும் சேர்த்து செய்கிறாங்க. அவர் ஃபோட்டோவை வச்சு அதுக்கு மாலை போடுறாங்க. ஒரு நிமிஷம் உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறதுனால எந்த வேலையும் கெட்டு போயிடாது. புரியுதா? பேசிட்டு அப்புறம் எதாக இருந்தாலும். ஹலோ அப்பா.